டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக். பிரதமரை நேரில் சந்தித்து கல்வி நிதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று தற்போது திரும்பியுள்ளார். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை டெல்லி புறப்பட்டார். டெல்லி சென்ற அவர் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனை, அதே போல கல்வி நிதி வழங்க வேண்டிய தொகை, அதே போல மெட்ரோ பணிகள் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருது, அதற்கான நிதியும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் முதலமைச்சருடன் அந்த சந்திப்பானது நீடித்த நிலையில் கோரிக்கை வைத்தார். மேலும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியும் அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்த அவரை நேற்றைய தினம் பிணையில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக சந்தித்து முதலமைச்சர் சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் செந்தில் பாலாஜியின் தோளில் கை போட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ச்சியாக ஏனைய அமைச்சர்களும் முதலமைச்சர்களை சந்தித்து தற்போது வாழ்த்து பெற்று வருகிறார்கள். செந்தில் பாலாஜி 471 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்துவிட்டு தற்போது பிணையில் வந்த அவர் முதலமைச்சரை சந்திக்கிறார். முன்னதாக குறிஞ்சி இல்லம் சென்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பேசிய அவர் தற்போது முதலமைச்சர் சந்திக்க விமான நிலையம் வந்து முதலமைச்சர் நேரில் சந்தித்து தற்போது பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் இல்லம் செல்ல இருக்கிறார்கள். மேலும் நாளைய தினம் முதலமைச்சருக்கு தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளும் மற்றும் மூத்த அமைச்சர்களையும் முதலமைச்சர் சந்தித்து தற்போது விமான நிலையத்தில் பேசிவிட்டு முதலமைச்சர்கள் கிளம்புகிறார்கள். 471 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது முதலமைச்சரை சந்திக்க விமான நிலையம் வந்து காத்துக் கொண்ட நிலையில் தற்போது முதலமைச்சரை சந்தித்தார். பார்த்த முதலமைச்சர் அவர் தொழில் கை போட்டு அவரிடம் நலன் விசாரித்து முதலமைச்சர் அவர்கள் கடந்து சென்றார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.